ஹலோ என்ன திராவிட மாடலோட ட்ரெஸ் கலரில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நாம் இன்றைக்கி தமிழர்களோட தெய்வமாகிய திராவிட தெய்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேதமே வர்றதுக்கு முன்னாடி நாம் வழிபட்ட தெய்வங்கள் தான் திராவிட தெய்வங்கள். திராவிட மாடலுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறது இதன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். குறிஞ்சி நிலத்தோட தலைவன், மேலும் தமிழர்களோட அடையாளமாக போற்றப்படுற முருகன் தான் நம்ம திராவிட தெய்வத்தோட முதல் தெய்வம். தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. இரண்டாவது தெய்வம் பாலை நிலத்தோட அதிபதியாக விளங்கக்கூடிய கொற்றவைன்னு சொல்கிற தெய்வம். கொற்றவை வீரத்தோட அடையாளமாகவும் சொல்லுவாங்க. கொற்றவையை தழுவி வந்த தெய்வங்கள் தான் காளி மற்றும் மாரியம்மன் போன்ற மழை சம்பந்தப்பட்ட தெய்வங்கள். மூன்றாவது திராவிட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தவர்களை நடுக்கல்லா வச்சு வணங்குற வழக்கம் நம்ம திராவிடர்களுக்கு தான் இருக்கு. நான்காவது தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஊர் எல்லையில் காவலுக்கு இருக்கிற ஐயனார். இந்த திராவிட தெய்வங்கள் உங்களோட ஃபேவரட்டாக இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த திராவிட தெய்வத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இவங்களை பற்றின தகவல்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வீடியோனும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ கொண்டு வரேன். ஏன் நம்ம காந்தாரா படத்தெல்லாம் பார்க்கணும்? தமிழ்நாட்டுடைய திராவிட தெய்வத்தை பற்றின டீட்டெயில்டான வீடியோ டிவைன் வித் தனஞ்சய் சேனலில் நானே போடுறேன்.